பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் பெருக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவர் இது போல் அன்பு இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவர் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த தெய்வமே, ஆரிய இயேசுவே, உம் அன்பை மட்டும் உன்னன்று கண்டேன். தேடி வந்த தெய்வமே, ஆரிய இயேசுவே, உன் அன்பை மட்டும் உன்னை கண்டேனே. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் இருக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்லி தெரியவில்லை. தேடி வந்த தெய்வமே, ஆரிய இயேசுவே, உன் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். தேடி வந்த தெய்வமே, ஆரிய இயேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். அருமையான சகோதரர் மருத்துவமனையில் இருக்கும்போது அவருடைய பலவீனத்தை நிமித்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார்.
ஐயா நான் திரும்பி வருவேன். நான் சில நேரத்தில் நம்முடைய படுக்கை இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கொண்டு வந்துடும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரே வார்த்தை தான் கேட்டேன், ஐயா நான் திரும்பி வருவேன். நான் அன்னைக்கு அழ ஆரம்பித்தேன் இவருக்காக தேவ சமூகத்தில். இவங்க அப்பா எவ்வளோ அழுதாருன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சகோதரனுக்காக ஒரு ஆவிக்குரிய தகப்பனா நான் அதிகமாக எழுதிருக்கிறேன். ஒரு வாலிபன் இப்படி ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு எங்கள் சபையில் வச்சுருக்கிறீங்களான் நான் சொன்னேன். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நேராக போய் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், உன்னை கர்த்தர் திரும்ப கட்டுவா, உன்னை திரும்ப கட்டி அதே ஆலயத்தில் உன்னை சாட்சியாக நிறுத்துவான். அதுக்கப்புறம்தான் உன் மேலே வச்சிருக்க திட்டம் என்ன என்பதை தேவன் நடத்துவான். இவரை இந்த பலவீனத்தில் நடத்தினதற்கு இவர் சொந்தக்காரவங்க, சபையார், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க, எத்தனையோ பேர் எப்படி ஒன்றா நடிச்சுக்கலாம். ஆனால் தேவன் ஒரு திட்டம் வச்சுருப்பார் பாருங்க, அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த பலவீனத்தோடு கூட அநேகருக்கு இவர் சாட்சியாக இருப்பார். இவருடைய சாட்சி அநேகரை உயிர்மீழ்ச்சி அடைய செய்யும். ஆமாங்க, அனுபவத்திலேருந்து சொல்கிறவங்களுடைய சாட்சி உடனே கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு வியாதியை நீக்குவார் அப்படின்னு போய் வாயில் சொல்கிறதோடைய என்னை இந்த 13 வருஷத்தில் என்னை இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாரே, ஜீவனோடு வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க, அதுதான் பெரிய சாட்சி இல்லையா? அதே போல் தேவன் பாருங்க ஜீவனையும் பலத்தையும் கொடுத்து இன்னைக்கு சபை நடுவே சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தொடர்ந்து சகோதரனுக்கு பலன் கொடுக்க, சபையில் தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் இந்த மகனுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கலாம்.